சரண் பைக்கை நேராக ஜமீன் குடும்பத்திற்கு சொந்தமான ஊர் எல்லையில் இருந்த பிரம்மாண்டமான தென்னந்தோப்பிற்குள் திருப்பினான். உயரமான தென்னை மரங்கள் வரிசையாக நிற்க, பச்சை பசேல் என்ற புல்வெளியும் குளிர்ந்த தென்றல் காற்றும் அங்கே ஒரு தனிமையான அழகான சூழலை உருவாக்கியிருந்தது. ஹால் நடமாட்டமே இல்லாத அந்த தோப்பின் நடுவே பைக்கை நிறுத்தினான் சரண். வண்டியிலிருந்து இறங்கிய ஹரிணி சுற்றிலும் பார்த்துவிட்டு பதற்றமடைந்தாள். மாமா, எதுக்கு மாமா என்ன இந்த ஆள் இல்லாத தென்னந்தோப்புக்கு கூட்டிட்டு வந்தீங்க? வீட்டில் அத்தை தேட போறாங்க மாமா, போலாம் வாங்க என்று அவனிடமிருந்து தப்பித்து அங்கிருந்து நகர பார்த்தாள். ஆனால் வம்புக்கார சரண் அவளை அத்தனை எளிதில் விட்டு விடுவானா என்ன? அவள் ஓரடி எடுத்து வைப்பதற்குள் சரண் பாய்ந்து அவளது கையை பற்றி தன் பக்கமாக இழுத்தான். திடீரென இழுத்த இழுப்பில் ஹரிணி நிலை தடுமாறி நேராக வந்து சரணின் அகன்ற மார்பின் மேல் பொத்தென்று முட்டி மோதி நின்றாள். அவளது புத்தகங்கள் கையிலிருந்து நழுவி புல்வெளியில் விழுந்தன. சரண் அவளது ஒல்லியான இடையை சுற்றிலும் தன் இரு கைகளாலும் வளைத்து அவளை ஒரு பெரிய தென்னை மரத்தின் தண்டோடு சேர்த்து இறுக்கமாக அணைத்து நிறுத்தினான். ஐயோ மாமா, என்ன இது? மரத்தோடு சேர்த்து வச்சு என்னை பிடிச்சிருக்கீங்க, யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று ஹரிணி வெட்கத்தின் உச்சத்தில் மூச்சிறைக்க கேட்டாள். சரண் அவளது முகத்திற்கு மிக அருகில் தன் முகத்தை கொண்டு சென்று அவளது மூச்சுக்காற்று தன் உதடுகளில் படும்படி மெதுவான குரலில், இந்த தோப்புக்குள்ள நம்ம 2 பேரை தவிர வேற எவனும் வர முடியாதுடி ஹரிணி. காலையிலே இருந்து உன்னை பார்க்காம இந்த சரணோட மனசு எவ்வளோ தவிச்சது தெரியுமாடி? சென்னையில் என்னன்னா மாறன் மச்சான் வெண்பாவை வச்சு செய்கிறாரு, இங்க இந்த சரண் தம் பொண்டாட்டிய வச்சு செய்யக்கூடாதாடி ஏ ராசாத்தி என்று குறும்போடு கேட்டான். ஹரிணி அவனது நெஞ்சில் தன் மென்மையான விரல்களை வைத்து லேசாக தள்ள முயன்றாள். மாமா, சும்மா இருங்க மாமா, நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடாதா என்று சினுங்கினாள். அதெல்லாம் முடியாதுடி மேடம் என்று சொன்ன சரண் யாரும் எதிர்பார்க்காத அந்த தனிமையில் அவளது தாவணி முந்தானியை லேசாக விலக்கினான். அவளது ஒல்லியான இடுப்பு பகுதி வெளிப்பட சரண் சற்றும் தாமதிக்காமல் தன் கையை அவளது இடுப்பு மடிப்பில் வைத்து பட்டென்று பலமாக பிடித்து கிள்ளிவிட்டான். ஆ என்று ஹரிணி அதிர்ச்சியிலும் அந்த சுகமான வழியிலும் கத்திக்கொண்டு அவனது நெஞ்சில் தன் கைகளால் செல்லமாக குத்தியவள், மாமா, என்ன இது விளையாட்டு? ஹால் இல்லாத தோப்புக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு இடுப்பு பிடிச்சி கிள்றீங்க, ரொம்ப தான் உங்களுக்கு கொழுப்பு கூடி போச்சு என்று வெட்கத்தில் முகம் அப்படியே தக்காளி பழம் போல சிவக்க கோபித்து கொண்டாள். சரண் தன் மீசையை முறுக்கிவிட்டு பலமாக சிரித்தவன், ஏன் பொண்டாட்டி இடுப்ப நாக்கில்லாம பக்கத்து வீட்டுக்காரி இடுப்பி அடிக்கல முடியும்? என்னடி ஹரிணி குட்டி, மாமா கில்லுனா இவ்வளோ கோவம் வருதா உனக்கு? அப்போ ஏந்தா என்று சொல்லிவிட்டு அவளது கன்னத்தை அழுத்தமாக பிடித்து நிமிர்த்தி அவளது இதழ்களுக்கு மிக அருகில் சென்றான். ஹரிணி அவனது பார்வையின் தாபத்தை கண்டு, மாமா ப்ளீஸ் மாமா விட்டுருங்க என்று உருகியபடியே அவனது சட்டை காலரை இறுக்கமாக பற்றி கொண்டாள். சரண் அவளது இதழ்களில் ஒரு ஆழமான கிறங்க வைக்கும் பேரன்பின் முத்திரையை பதித்து அவளது அத்தனை நாணத்தையும் அடியோடு துடைத்து எறிந்தான். தென்னந்தோப்பின் குளிர்ந்த காற்றிலும் இலைகளின் சலசலப்பிலும் அவர்களது அந்த யதார்த்தமான கிராமத்து காதல் அத்தனை காவியமாக நீடித்தது. ஒரு புறம் சென்னையில் மாறன் வெண்பா, இன்னொரு புறம் மில்லில் கவினும் யாழினியும், கோவிலில் புகழ் தர்ஷினி. இப்போ தென்னந்தோப்புல சரண் ஹரிணின்னு ஜமீன் குடும்பத்து வாரிசுகள் அத்தனை பேரின் காதலும் கிராமத்தையே அதிர வைத்து கொண்டிருந்தது. சரணும் ஹரிணியும் தென்னந்தோப்பில் நெருக்கமாக நின்று பேசி சிரித்து கொண்டிருந்ததை தோப்பு பக்கமாக வந்த மாணிக்கவேல் தாத்தா தற்செயலாக பார்த்துவிட்டார். தன்னுடைய பேரனும் பேத்தியும் வரம்பு மீறி ரொம்பவே நெருக்கமாக இருப்பதை பார்த்தவருக்கு இனிமேலும் இவர்களது கல்யாணத்தை தள்ளி போடுவது குடும்பத்திற்கு நல்லதல்ல என்பது அப்பட்டமாக புரிந்தது.
வேக வேகமாக வீட்டுக்கு வந்தவர் ஹாலில் வெற்றிலை பெட்டியை முன்னால் வைத்து சீவல் போட்டு கொண்டிருந்த அங்கம்மாள் பாட்டியின் அருகில் வந்து பெருமூச்சோடு அமர்ந்தார். பாட்டி அவரை நிமிர்ந்து பார்த்து, என்னங்க, தோப்பு பக்கம் போயிட்டு வந்தீங்களே, முகமா ஒரு மாதிரி யோசனையோட இருக்கு, என்னாச்சி, உடம்பு எதுவும் சரியில்லையா என்று அக்கறையாக விசாரித்தார். மாணிக்கவேல் குரலை குறைத்து, உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்கம்மா. நான் தோப்பு பக்கம் போயிட்டு வரும்போது நம்ம பேரனும் பேத்தியும், அதாவது நம்ம சரணும் ஹரணியும் தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நடந்துக்கிற விதத்தையெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ இவங்க கல்யாணத்தை இன்னும் 6 மாதத்துக்கு தள்ளி வச்சதெல்லாம் அவ்வளோ நல்லதில்லைன்னு தோணுதுமா என்றார் கவலையோடு. பாட்டி கையில் இருந்த வெற்றிலையை கீழே வைத்து விட்டு, நானும் அதை தாங்க யோசிச்சுட்டே இருந்தேனுங்க. அன்னைக்கு சரண் அவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட எடுத்து சொன்னான்னு தான் நானும் சரிடான்னு ஒத்துக்கிட்டேன். இப்போ அவங்களே இப்படி வரம்பு மீறி நடந்துக்கும் போது நாம் ஏன் கல்யாணத்தை தள்ளி போடணும்? பேசாமல் 2 ஜோடிக்கும் சீக்கிரமாகவே கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாங்க என்றார் உறுதியாகவும் அதே நேரம் யோசனையாகவும். தாத்தா லேசாக சிரித்து, கல்யாணம் முடிஞ்சா ஹரிணி படிப்பு என்ன ஆகிறதுன்னு யோசிக்கிறியாங்கம்மா என்று கேட்டார். அதில் என்னங்க இருக்கு? நம்ம யாழினியும் வெண்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்பவும் காலேஜுக்கு போகலையா? அதே மாதிரி அவளும் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் வீட்டிலேருந்து காலேஜுக்கு போகட்டும், இல்லைனா வீட்லேயே இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பேரனும் பேத்தியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் கண்ணு முன்னாடியே சந்தோஷமாக வாழணுங்க. கூடிய சீக்கிரமே இந்த ஜமீன் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரணும். அதுதான் என்னோட மொத்த ஆசையும் என்று பாட்டி தன் மனதில் இருந்த ஆசையை எல்லாம் கொட்டினார். தாத்தா ஆச்சரியப்பட்டு, என்னம்மா இவ்வளோ தூரம் ஆசை வச்சிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட முன்னாடியே சொல்லலை. நீ முதல்ல நம்ம பொண்ணுங்களுக்கெல்லாம் ஃபோனை போட்டு விஷயத்த சொல்லு. கல்யாண வேலையை பார்க்கணும், உடனே ஊர்லேருந்து கிளம்பி வர சொல்லு என்றார். பாட்டி உடனே தன் மகள்களுக்கு ஃபோன் போட்டு விஷயத்தை சொன்னதும் மறுமுனையில் அவர்களும், ரொம்ப சந்தோஷம்மா, நாங்களும் அதைத்தான் நினச்சிக்கிட்டே இருந்தோம். நாளைக்கு காலையிலேயே கட்டாயமாக நம்ம வீட்டுக்கு வந்துடுறோம்மா என்று மகிழ்ச்சியோடு சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தனர். பாட்டி ஃபோனில் பேசி முடித்த சில நிமிடங்களிலேயே வெளியிலிருந்து மில் வேலைகளை முடித்துவிட்டு கவினும் அவனது பின்னாலேயே சரணும் வீட்டிற்குள் நுழைந்தனர். ஹாலில் தாத்தாவும் பாட்டியும் தீவிரமாக பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த கவின் கையில் இருந்த ஃபைலை டேபிளில் வைத்துவிட்டு அவர்கள் அருகே வந்து அமர்ந்தான். என்ன தாத்தா, நீங்களும் பாட்டியும் ஏதோ காரசாரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? மில் கணக்கு வழக்கில் ஏதாச்சும் பிரச்சனையா என்று கவின் பொறுப்பாக கேட்டான். பாட்டி கண்ணாடியை கழற்றி டேபிளில் வைத்துவிட்டு, மில்லுலெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடா கவின். பிரச்சனையெல்லாம் இதோ உன் பின்னாடி நிற்கிறானே உன் தம்பி சரண், அவங்கிட்ட தான் இருக்கு என்று சரணை சுட்டி காட்டினார். சரணும் திருதிருவென்று முழித்து, என்ன பாட்டி, நான் என்ன பண்ணினேன்? காலையிலேருந்து மில்லில் நேர்மையாக வேலை பார்த்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வரேன். என் மேலே என்ன புதுசாக பழைய தூக்கி போடுறீங்க என்று அப்பாவியாக கேட்டான். உடனே மாணிக்கவேல் தாத்தா குறுக்கிட்டு, டேய் சரண், தென்னந்தோப்பு பக்கம் யாரு கூட நான் நெருக்கமாக நின்று பேசிக்கிட்டு இருந்த? நீயும் ஹரிணியும் அங்கே பண்ணின அலும்பு எல்லாமே என் கண்ணில் பட்டுருச்சுடா. 6 மாதம் கழிச்சு தான் கல்யாணம்னு சொல்லி போட்டு தோப்புக்குள்ளே தனியாக நின்று என்னடா பேச்சு வேண்டியிருக்கு என்று அதட்டலாக கேட்டார். சரண் முகம் அப்படியே சிவந்து போக கவின் தம்பியை பார்த்து சிரித்து விட்டான். பாத்தீங்களா தாத்தா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன் இவனுக்கு அவ்வளவு நாள் எல்லாம் தாங்காதுன்னு. இப்போ பாருங்க, தோப்பு வரைக்கும் போய் மாட்டிக்கிட்டான் என்று வம்பிழுத்தான். பாட்டி கண்டிப்பான குரலில், அதனால தான் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம்டா கவின். நாளைக்கே உங்கள் அத்தையும் மாமாவும் ஊர்லேருந்து வர்றாங்க. வந்த உடனே கல்யாணத்தை பற்றி பேசிட்டு
அடுத்த வாரமே சரணுக்கும் புகழுக்கும் கல்யாணத்தை வச்சிட போகிறோம். இதில் இனிமே யார் பேச்சையும் நான் கேட்க போகிறதில்ல என்று அதிரடியாக முடிவை அறிவித்தார். சரண் மனதிற்குள் சந்தோஷப்பட்டாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல், சரிங்க பாட்டி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு நைஸாக தன் அறைக்கு ஓடினான். கிராமத்தில் சரண் ஹரிணி கல்யாணத்திற்கான ஏற்பாடுகள் சூடுபிடிக்க தொடங்கிய அதே நேரத்தில் சென்னையில் மாறனின் கல்லூரி நண்பன் கார்த்திக்கின் திருமண நாள் விடியலில் பிரம்மாண்டமாக பிறந்திருந்தது. சென்னையின் பெரிய திருமண மண்டபம் முழுக்க கெட்டி மேல சத்தமும் நாதஸ்வர இசையும் அத்தனை மங்களமாக ஒலித்து கொண்டிருந்தன. பட்டுவேட்டி சட்டையில் மாறன் கம்பீரமாக மேடை அருகே நின்றிருக்க, அவனது அருகில் நீல நிற பட்டுப்புடவையில் கூந்தல் நிறைய மல்லிகை பூவோடு வெண்பா அழகாக நின்று கொண்டிருந்தாள். நண்பர்கள் சூழ முகூர்த்த நேரம் வந்ததும் மணமகன் கார்த்திக் மணமகளின் கழுத்தில் கெட்டிமேளம் முழங்க தாலி கட்டினான். அங்கிருந்த அனைவரும் அட்சதையை தூவி அந்த ஜோடியை வாழ்த்தினர். மாறன் தன் பொண்டாட்டி வெண்பாவின் தோளோடு தோள் உரசி நின்று, பாத்தியா வெண்பா, நம்ம ஃப்ரெண்டோட கல்யாணம் எவ்வளோ அழகாக நடந்து முடியுதுன்னு. ஆனால் எனக்கு என்னவோ அன்னைக்கு ஜமீன் வீட்டில் வச்சு உனக்கு தாலி கட்டின அந்த நாள் தாண்டி இப்போ வரைக்கும் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது என்று அவளது காதோரம் யதார்த்தமாக கிசுகிசுத்தான். வெண்பா வெக்கத்துடன் அவனது முகத்தை பார்த்து, சும்மா இருங்க மாமா, அடுத்தவங்க கல்யாண மண்டபத்தில் வச்சுக்கிட்டு பழைய கதையை பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, எல்லாரும் நம்மளையே பார்க்குறாங்க என்று செல்லமாக பொறாமைப்பட்டாள். தாலி கட்டி முடிந்ததும் கார்த்திக்கும் அவனது மனைவியும் மேடையை விட்டு இறங்கி நேராக பெற்றோரின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினர். அடுத்து, டேய் மாறா, நீயும் வெண்பா சிஸ்டரும் வந்து எங்கள் கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிடா என்று கார்த்திக் பாசத்தோடு கட்டிப்பிடித்தான். டேய் மச்சான், நமக்குள்ளே எதுக்குடா இந்த நன்றியெல்லாம்? நீங்கள் 2 பேரும் காலம் முழுக்க சந்தோஷமாக வாழணும்டா என்று மாறனும் மனதார வாழ்த்தினான். கல்யாண சடங்குகள் அனைத்தும் முடிந்த பிறகு மண்டபத்தின் ஒரு பெரிய தேக்கு மர சோஃபாவில் மாறன், வெண்பா, கார்த்திக், விக்கி, பிரகாஷ் மற்றும் அவர்களது மனைவிகள் அனைவரும் ஒன்று கூடி அமர்ந்திருந்தனர். பிரகாஷ் மாறனை பார்த்து, டே மாறா, கல்யாணம் தான் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுடா. நாளைக்கு சாயங்காலம் நாம் எல்லாரும் சேர்ந்து ஈசிஆர் பீச் பக்கம் போய் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நைட்டு ஒரு நல்ல ஹோட்டலில் சேர்ந்து சாப்பிடுவோம். நீயும் வெண்பா சிஸ்டரும் கண்டிப்பாக வரணும்டா என்றான். மாறனும் யோசித்து விட்டு, இல்லை மச்சான், ஊர்லேருந்து அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் ஏதோ முக்கியமான கல்யாண பேச்சுவார்த்தை நடக்குதாம். அதனால் நாம் கிளம்பி வர்றது நல்லதுன்னு சொன்னாங்க என்றான். அப்பொழுது கார்த்திக்கின் மனைவி, மாறனண்ணா, இவ்வளோ தூரம் சென்னைக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சாயங்கால நேரம் கூட செலவழிக்காமல் எப்படி நீங்கள் ஊருக்கு போவீங்க? வெண்பா சிஸ்டருக்கும் சென்னை பீச்செல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டணுமில்ல. ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு காலையில் கூட கிளம்புங்க என்று பாசத்தோடு வற்புறுத்தினாள். வெண்பாவும் மாறனை பார்த்து, ஆமாம்மாம்மா, அவங்க சொல்கிறதும் சரிதான். நாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நாளைக்கு சாயங்காலம் வெளியே போயிட்டு வந்துடலாம். அத்தைக்கிட்ட நான் ஃபோனில் பேசிக்கிறேம்மாம்மா என்று யதார்த்தமாக கேட்டாள். மாறன் தன் பொண்டாட்டியின் பேச்சை தட்ட முடியாமல் தன் மீசையை முறுக்கி கொண்டு, சரிடி செல்லம், நீயே சொல்லிட்ட, அப்புறம் இந்த மாறன் மறுப்பனா? டேய் பிரகாஷ், சாயங்காலம் பீச்சுக்கு போகும்போது வண்டியை கொஞ்சம் ஒழுங்காக ஓட்டுறா, ஏன்னா என் பொண்டாட்டியை நான் கூட்டிகிட்டு வரேன் என்று ஒப்புக்கொண்டான். பிறகு ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் சூப்பர்டா மாறா என்று கைத்தட்டி சிரிக்க, மாறனும் வெண்பாவும் தங்களது அறைக்கு திரும்பி ஊருக்கு கிளம்புவதற்கான பைகளை அடுக்க தொடங்கினர். அடுத்த நாள் விடியற் காலையிலேயே ஜமீன் மாளிகையில் ஒரு புதிய பரபரப்பும் சந்தோஷமும் தொற்றிக்கொண்டது. மாணிக்கவேல் தாத்தாவும் அங்கம்மாள் பாட்டியும் சொன்னபடியே சரணுக்கும் புகழுக்கும் உடனே கல்யாணத்தை முடிப்பதாக எடுத்த அந்த முடிவை அடுத்து ஹரிணியின் பெற்றோர், அதாவது ஜமீன் குடும்பத்து 2 மகள்களும்
அவரது கணவர்களும் காலையிலேயே காரில் வந்து மாளிகை வாசலில் இறங்கினர். காரின் சத்தம் கேட்டதும் உள்ளிருந்த யாழினியும் தர்ஷினியும் ஓடி வந்து அவர்களை அன்போடு வரவேற்றனர். வாங்கம்மா, வாங்க மாப்ள, வாங்க உள்ள வாங்க என்று அங்கம்மாள் பாசத்தோடு உபசரித்து அழைத்து சென்றார். ஹாலில் இருந்த தேக்கு மர சோஃபாவில் அனைவரும் அமர்ந்தனர். மாணிக்கவேல் தாத்தாவும் அங்கம்மாள் பாட்டியும் புன்னகையோடு அங்கே வந்து அமர ஹரணியின் தந்தை பெரியவர்களை கைகூப்பி வணங்கினார். என்ன மாமா, ஃபோனில் அத்தை பேசும்போது சரணுக்கும் ஹரணிக்கும் அதே மாதிரி புகழுக்கும் தர்ஷினிக்கும் உடனே கல்யாண வேலையை பார்க்கணும்னு சொன்னாங்க. நாங்களும் 6 மாதம் கழிச்சு தானே கல்யாணம்னு நினச்சிருந்தோம். திடீர்னு என்ன விஷயமாம்மா என்று ஹரணியின் தந்தை யதார்த்தமாக கேட்டார். மாணிக்கவேல் தாத்தா லேசாக சிரித்து, அதில் என்ன மாப்பிள்ளை இருக்கு? பொண்ணுக்கு காலேஜ் படிப்பு முடிய கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதனால் 6 மாதம் தள்ளி போடுறதுல நமக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? பேசாமல் 2 பேருக்கும் வரப்போகிற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சுட்டா அவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக குடும்பத்தை நடத்துவாங்க. அது மட்டும் இல்லைப்பா, எங்களுக்கும் வயசாகிட்டே போகுதில்ல. என் பேரனும் பேத்தியும் கண்ணு முன்னாடி ஜோடியாக இருக்கிறத பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசையாக இருக்கும்ல என்றார் பக்குவமாக. ஹரிணியின் அம்மா சந்தோஷப்பட்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சார் ரொம்ப சரிங்கப்பா, நாங்களும் அதையே தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பொண்ணை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எதுக்குங்க கல்யாணத்தை தள்ளி போடணும்? சரண் மாப்பிள்ளையும் நல்ல பையன், நம்ம குடும்பத்து வாரிசு, உடனே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம்ப்பா என்றார். பெரியவர்கள் அனைவரும் ஹாலில் அமர்ந்து தீவிரமாக கல்யாணத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே மாடியிலிருந்து சரணும் புகழும் பட்டுவேட்டி சட்டையில் கிளம்பி கீழே இறங்கி வந்தனர். மாமனாரும் மாமியாரும் வந்திருப்பதை பார்த்தவன் சற்று தயக்கத்தோடு தலை குனிந்தபடியே வந்து அவன் தாத்தாவின் அருகில் அமர கவின் அவனை கண்டு சிரித்து கொண்டே, வாடா சரண், புகழ், மாமனாரெல்லாம் மாமியாரும் வந்தாச்சு. இப்போ சொல்லு, கல்யாணம் உடனே வேணுமா இல்லை இன்னும் 6 மாதம் தள்ளி வைக்கலாமா என்று சத்தமாக வம்பு இழுத்தான். சரணும் புகழும் முகம் அப்படியே சிவந்து போக தன் மாமனாரை பார்த்து லேசாக நெளிந்தனர். அண்ணே, நீ சும்மா இருன, பெரியவங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நடுவில் வந்து வம்பு இழுத்துக்கிட்டு என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தான். ஹரிணியின் தந்தை சிரித்து கொண்டே, விடுப்பா கவின், மாப்பிள்ளை வெக்கப்படுறான் பார். சரிங்க மாமா, நாங்கள் இன்னைக்கே ஜோசியரை பார்த்து முகூர்த்த நாளாக குறிச்சிடலாம். அப்புறம் பத்திரிக்கை அடிக்கிறதுன்னு எல்லா வேலையுமே விறுவிறுன்னு பார்க்க வேண்டியது தான் என்றார். சரியாக அப்பொழுது சமையலறையிலிருந்து ஹரிணி காப்பு கப்புகளோடு ஹாலுக்குள் நுழைந்தாள். தன் பெற்றோரையும் அங்கே அமர்ந்திருந்த சரணையும் பார்த்ததும் அவளுக்கு ஞானம் தலைக்கேறியது. காஃபியை கையில் கொடுத்துவிட்டு சரணின் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்க முடியாமல் அவசரமாக சமையலறைக்குள் ஓடினாள். சரண் அவளது ஓட்டத்தை பார்த்து தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான். பெரியவர்கள் அனைவரும் ஜோசியரை பார்க்க கிளம்பிய தயாராக சரண் தன் மனதிற்குள், அப்பாடா, ஒரு வழியா நம்ம கல்யாணம் கைகூடி வந்துடுச்சு என்று நிம்மதி பெருமூச்சு விட்டான். அதே நேரம் புகழோ, எப்பா சரணு, நேற்று நீ பார்த்த வேலையிலான தாண்டா இன்னைக்கு சீக்கிரம் நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஏதாவது குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணி கல்யாணத்தை தள்ளி கிள்ளி போட்டுறாத, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்று புகழ் கூற கவினும் சிரித்து கொண்டிருந்தான். இங்கே கிராமத்தில் கல்யாண பேச்சுவார்த்தைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. சென்னையின் அந்த பிரம்மாண்டமான ஈசிஆர் கடற்கரை மாலை நேரத்து சூரியன் மெல்ல மெல்ல சிவந்து கடலுக்குள் இறங்கி கொண்டிருந்தது. கடல் அலைகள் ஒய் ஒய் என வந்து நுரை பொங்க கரையில் மோதி செல்லும் சத்தமும் அந்த மாலை நேரத்து ஈசிஆர் கடற்கரை காற்றும் ஒரு புதிய காதலை காற்றில் பரப்பி கொண்டிருந்தது. கார்த்திக், பிரகாஷ், விக்கி மூவரும் தங்களது மனைவிகளோடு
கடற்கரை மணலில் ஒரு பெரிய வட்டமாக அமர்ந்து சுட சுட மிளகாய் பஜ்ஜியும் காஃபியும் சாப்பிட்டபடியே பேசிக் கொண்டிருந்தனர். பிரகாஷின் மனைவி அலைகள் தொடும் தூரத்தில் நின்றிருந்த மாறனையும் வெண்பாவையும் பார்த்து சிரித்தாள். ஹே பிரியா, அங்க பாரேன், நம்ம மாறன் அண்ணன் சென்னைக்கு வந்ததும் அப்படியே டோட்டலாக மாறிடாருடி. ஊரில் இருக்கும்போது தான் ஆளு முரடானா திரிவாருன்னு பார்த்தா இங்கே பீச் காற்றுல பொண்டாட்டிய இடுப்போட சேர்த்து அணைச்சி பண்ணுற ரொமான்ஸை பாரு, எனக்கு கண்ணே அவிஞ்சிடும் போல இருக்குது என்று கலாய்த்தாள். கார்த்திக் பலமாக சிரித்துவிட்டு அவன் காலேஜ் படிக்கும்போதே அம்புட்டு பிடிவாதக்காரண்டி, இப்போ பொண்டாட்டி மேலே வச்சிருக்கிற அன்பையெல்லாம் வெளிப்படுத்துகிறான். நாம் அவங்கள தொந்தரவு பண்ணாமல் இந்த பஜ்ஜியை சாப்பிடுவோம்டா என்றான். இங்கே கரை ஓரத்தில் அலைகள் வந்து பாதங்களை தொட்டு செல்லும் தூரத்தில் மாறன் தன் பேண்டை மடித்துவிட்டு கம்பீரமாக நின்றிருந்தான். அவனது அருகில் ஆரஞ்சு நிற பட்டு புடவையில் தலை நிறைய மல்லிகை பூவோடு தன் புருஷனின் கரங்களை பிடித்துக்கொண்டு நின்றிருந்தாள் வெண்பா. திடீரென ஒரு பெரிய கடல் அலை நுரை பொங்க இவர்களை நோக்கி அசுர வேகத்தில் வந்து பாய்ந்தது. அலையின் அந்த அசுர வேகத்தை பார்த்த வெண்பா, ஐயோ மாமா, தண்ணி ரொம்ப பெருசா வருது மாமா, என அடிச்சிட்டு போயிடும் போல் மாமா என்று பயத்தில் அலறிக்கொண்டு மாறனை விட்டு விலகி பின்னால் ஓட பார்த்தாள். ஆனால் மாறன் அவளை அத்தனை எளிதில் விட்டுவிடவில்லை. அவள் ஓடுவதற்குள் மாறன் மின்னல் வேகத்தில் பாய்ந்து அவளது ஒல்லியான இடையை பற்றி அசுர வேகத்தில் தன் பக்கமாக இழுத்தான். திடீரென இழுத்த அவனது அதிரடி இழுப்பில் வெண்பா நிலை தடுமாறி நேராக வந்து மாறனின் அகன்ற மார்பில் பொத்தென்று முட்டி மோதி நின்றாள். அதே வினாடி அந்த பெரிய கடல் அலை வந்து இவர்களது முழங்கால் வரை பலமாக மோதி சென்றது. அலை மோதிய வேகத்தில் வெண்பா கீழே விழப்போக மாறன் அவளது இடையோடு சேர்த்து அவ்வளவு முதுகை தன் கைகளாலும் இறுக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டு தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். வெண்பாவின் புடவை முந்தானையோ காற்றில் நழுவி பார்க்க அவளது ஈரமான கூந்தல் மாறனின் முகத்தில் வந்து அடித்தது. அவளது சூடான மூச்சு காற்று மாறனின் நெஞ்சில் பட்டு தெரிக்க மாறன் அவளது காந்த கண்களையே ஆழமாக பார்த்தான். மாமா விடுங்க மாமா, தண்ணி ரொம்ப குளிர்ந்துருக்கு, எல்லாரும் இங்கிருந்து நம்மளையே பார்க்குறாங்க, கையை விடுங்க மாமா என்று வெண்பா அவனது நெஞ்சில் கையை வைத்து மூச்சிறைக்க கேட்டாள். மாறன் அவளது இடையை இன்னும் இறுக்கி அவளது முகத்திற்கு மிக அருகில் தன் முகத்தை கொண்டு சென்று அந்த அஸ்கி வாய்ஸில், இந்த கடல் அளவேனா உன்னை தொட்டுட்டு ஓடி போகலாம் வெண்பா, ஆனா இந்த மாறன் உன்னை தொட்டா ஆயுசுக்கும் உன்னை விட்டு விலக மாட்டேன்டி என் ராசாத்தி. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்கன்னு பயப்படாதடி, பொண்டாட்டிய புருஷன் பீச் அலைக்கும் நடுவில் வச்சு அணைக்கிறது கேட்க இங்கே எவனுக்குடி உரிமை இருக்கு என்று அதிரடியாக கேட்டான். அதில் வெண்பாவிற்கு உடம்பெல்லாம் ஒரு சுகமான நடுக்கம் பரவியது. கடல் தண்ணீரின் குளிர்ச்சியும் மாறனின் உடம்பில் இருந்த அந்த ஆண்மையின் சூடும் ஒன்றோடொன்று மோதி அவளுக்குள் ஒரு புதிய கிறக்கத்தை ஏற்படுத்தியது. அவள் மெதுவாக தன் கைகளை உயர்த்தி கம்பீரமாக நின்றிருந்த மாறனின் கழுத்தை சுற்றி இறுக்கமாக பற்றி கொண்டவள், மாமா நிஜமாவே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு மாமா, ஆனா நீங்க இப்படி என்னை நெஞ்சோட சேர்த்து பிடிச்சதும் அந்த பயமே போயிடுச்சு மாமா. இந்த உலகத்துல எனக்கு உங்களை விட பெரிய பாதுகாப்பு வேற எதுவுமே இல்லை மாமா என்று அவனது காதோரம் உருகி சொன்னாள். மாறனின் கண்கள் காதலின் போதையில் சிவக்கத் தொடங்கின. அவன் அவளது ஈரமான கூந்தலை தன் விரல்களால் கோதி ஒதுக்கி அவளது காதோரம் இருந்த மல்லிகை பூக்களின் நறுமணத்தை ஆழமாக சுவாசித்தவன் யாரும் பார்க்காத அந்த அலைகளின் மறைவில் சற்றும் தாமதிக்காமல் அவளது தாடையை தன் கைகளால் ஏந்தி அவளது ஈரம் சொட்டும் இதழ்களில் தன் இதழ்களை பதித்து ஆழமான ஒரு முத்தத்தினை கொடுத்தான். கடல் அலையின் சத்தத்திற்கு நடுவே அவர்களது அந்த ஆழமான முத்தம் அந்த மாலை நேரத்து ஈசிஆர் பீச்சையே அப்படியே உறைய வைத்தது.
வெண்பா அந்த இன்ப அதிர்ச்சியில் தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு அவனது சட்டையை பலமாக பற்றி கொண்டாள். நீண்ட நேர தவிப்பிற்கு பிறகு மெதுவாக அவளை விடுவித்த மாறன் அவளது நெற்றியில் தன் உதடுகளை அழுத்தி, இந்த சென்னை பயணத்துல எனக்கு கிடைச்ச மிகச்சிறந்த பரிசு இந்த நிமிஷம் தாண்டி வெண்பா குட்டி என்று பெருமிதத்தோடு சொன்னான். வெண்பா வெட்கத்தில் அவனது மார்பில் தன் முகத்தை புதைத்து கொள்ள இருவரின் இதய துடிப்பும் அலைகளின் ஓசையோடு போட்டி போட்டுக்கொண்டு வேகமாக அடித்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு இருவரும் அலைகளில் நனைந்து முடித்துவிட்டு மெதுவாக மணல் வழியே நடந்து நண்பர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி வந்தனர். வெண்பாவின் புடவை நுனி லேசாக நனைந்திருக்க அவள் தன் புருஷனின் கைகளை பிணைத்தபடியே நடந்து வந்த காட்சி தூரத்திலிருந்து பார்த்த கார்த்திக் கேங்கிற்கு ஒரு அழகான திரைப்பட காட்சி போலவே தெரிந்தது. விக்கி உரத்த குரலில், டேய் மாறா, என்னடாங்க அலைக்கு நடுவில் நின்று பெரிய படமே ஓடிட்ட போல, நாங்கள் இங்கே பஜ்ஜி சாப்பிட்டு முடிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சுடா என்று நக்கலாக கூறினான். மாறன் தன் மீசையை முறுக்கி கொண்டு, டே விக்கி, பொண்டாட்டி கூட பீச்சுக்கு வந்தா இப்படி தாண்டா ரொமான்ஸாக இருக்கணும். ஆனால் நீங்கள் எல்லாம் பொண்டாட்டியை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு பஜ்ஜை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. சுத்த வேஸ்ட்டுடா நீங்கள். உங்களையெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறது என்று கெத்தாக பதிலடி கொடுத்தான். உடனே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஓஹோ என்று பலமாக சிரிக்க வெண்பா வெட்கத்தில் தலையை குனிந்து கொண்டாள். கார்த்திக்கின் மனைவி, விடுங்க மாறனண்ணா, நீங்கள் 2 பேரும் ஜோடியாக இருக்கிறத பார்க்குறதே எங்கள் கண்ணு படுது. நிஜமாவே உங்கள் காதல் ரொம்ப அழகானதுமா வெண்பா என்று மனதார பாராட்டினாள். இரவு நேரம் நெருங்கவே ஈசிஆர் பீச்சின் விளக்குகள் எரிய தொடங்கின. அனைவரும் அந்த மறக்க முடியாத மாலை நேர நினைவுகளோடு காரில் ஏறி தங்களது சொகுசு அறைக்கு திரும்பினர். வெண்பா கதவை மூடப்போன அந்த நொடி மாறன் மின்னல் வேகத்தில் முன்னே பாய்ந்து பட்டென்று கதவை தாழ்பால் போட்டு லாக் செய்தான். அறை முழுக்க ஏசி என்ஜில் என்ற குளிர்ச்சி பரவி இருக்க ஜன்னல் வழியே சென்னையின் அந்த நள்ளிரவு நகர வெளிச்சம் மெல்லியதாக கசிந்து கொண்டிருந்தது. வெண்பா தன் புடவையை சரி செய்தபடியே, அப்பாடா, சென்னை அலைகளில் நனைஞ்சதுல உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது மாமா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அலமாரி பக்கமாக நகர பார்த்தாள். ஆனால் மாறன் அவளை அத்தனை எளிதில் நகர விடுவானா என்ன? அவள் ஓரடி எடுத்து வைப்பதற்குள் மாறன் பாய்ந்து அவளது ஒல்லியான இடையை சுற்றி தன் 2 கைகளாலும் வளைத்து அவளை அப்படியே தூக்கி தன் மார்போடு இறுக்கமாக அணைத்து கொண்டான். மாமா, என்ன மாமா இது, திடீர்னு தூக்குறீங்க? கதவை லாக் பண்ணதும் இப்படியா பண்ணுறது? விடுங்க மாமா, நான் டயர்டாக இருக்கேன் என்று வெண்பா அவனது நெஞ்சில் தன் கைகளை வைத்து லேசாக தள்ள முயன்றபடி மூச்சிறைக்க கேட்டாள். மாறன் அவளை மெத்தையின் மேல் மெதுவாக கிடத்தி அவளது 2 பக்கமும் தன் கைகளை ஊன்றி அவளுக்கு மேலாக குனிந்தான். அவனது காந்த கண்களில் அதீத தாபமும் அடக்க முடியாத காதலின் தீவிரமும் முழுவதுமாக நிரம்பி வழிய தொடங்கியது. தன் ஹஸ்கி வாய்ஸில் அவளது இதழ்களுக்கு மிக அருகில் தன் உதடுகளை கொண்டு சென்று உரசியபடியே, சென்னைக்கு வந்ததுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு, ஃபங்க்ஷன், பீச்சுன்னு எல்லா இடத்துலையும் என்னை ஏமாற்றிட்டு ஓடுனலடி வெண்பா. சென்னையில் நாம் தங்கியிருக்க போகிற கடைசி நைட் இதுடி. இந்த அறைக்குள்ளே இனிமே நீயும் நானும் மட்டும்தான். நடுவில் எந்த யோசனையும் வரக்கூடாது. இன்னைக்கு நைட்டு இந்த மாமனோட காதலில் நீ மொத்தமாக உறைஞ்சு போக போறடி ஏன் ராசாத்தி என்றவன் சற்றும் தாமதிக்காமல் அவளது ரோஜா இதழ்களை தன் இதழ்களால் அசுரத்தனமாக சிறைப்பிடித்தான். அது ஒரு மென்மையான முத்தமாக தொடங்கி அவளது அத்தனை நாணத்தையும் தவிப்பையும் தின்று தீர்க்கும் ஒரு பிரம்மாண்டமான தாபத்தின் வெடிப்பாக மாறியது. மாறனின் அந்த முரட்டுத்தனமான முத்தத்தில் வெண்பா அப்படியே நிலை தடுமாறி போனாள். அவளது கைகள் தானாகவே உயர்ந்து மாறனின் அகன்ற தோள்களையும் அவன் பின்னந்தலை முடியையும் இறுக்கமாக பற்றி கொண்டன. அவனது மூச்சுக்காற்றின் சூடு அவளது முகத்திலும் கழுத்திலும் பட்டு தகிக்க வெண்பாவிற்கு உடம்பெல்லாம் ஒரு புதிய சிலிர்ப்பும் நடுக்கமும் பரவியது.
மாறன் அவளது கழுத்து வளைவில் தன் இதழ்களால் வரிசையான முத்தங்களை அழுந்த பதிக்க வெண்பா சுகமான வலியிலும் தவிப்பிலும் மமா ஆ என்று அவனது பெயரை முணுமுணுத்தபடி அவனது மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். மாமா, என்ன மாமா இது, இவ்வளோ முரட்டத்தனமாக பண்ணுறீங்க? உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது மாமா என்று அவளது குரல் தழுத்தழுக்க கெஞ்சினாள். உனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுதடி வேண்பா. அப்போ இந்த மாறனுக்கு என் நெஞ்சு முழுக்க உன்னை மொத்தமாக முழுங்கணும்னு போல தவிக்குதுடி என்று சொன்ன மாறன் அவளது கூந்தலில் இருந்த மல்லிகை பூச்சரத்தை மெதுவாக உருவி மெத்தையில் வீசினான். அவளது கூந்தல் விரிந்து மெத்தை எங்கும் பரவ அந்த இருட்டு அறைக்குள்ளே அவர்களது மூச்சுக்காற்றின் சத்தமும் காதலின் முணுப்புணுப்புகளும் மட்டுமே எதிரொலித்தன. வெண்பா தன் அத்தனை வெட்கத்தையும் மறந்து தன் புருஷனின் அந்த அசுரத்தனமான காதலுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள். அவனது அணைப்பின் சூட்டில் கரைந்து போனவளோ அவனது நெஞ்சில் தன் இதழ்களால் தன் அன்பின் முத்திரையை பதித்தாள். சென்னையின் அந்த நள்ளிரவு நேரம் மாறன் வெண்பா இருவரின் ஆழமான கணவன் மனைவி காதலாலும் தாறுமாறான தவிப்புகளாலும் ஒரு புதிய காவியமாக விடியலை நோக்கி அத்தனை அழகாக நீடித்தது.